ஓம் கினிசரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்து 4ஆம் இடம், மாதுர்ஸ்தானம், சந்திரனின் ஆட்சி வீடு, மனோகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமி முன்னிட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அடுத்து சூரியன் கேந்திரம் போகிற வரைக்கும் நல்ல அமைப்பு தான். கும்பராசிக்கு போகிற வரைக்கும் நல்ல அமைப்பில் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் ஒளிபுரிந்திய சந்திரனாக இருக்கிறாரு. சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கடகராசினியர்களுக்கு ஒரு யதார்த்தமான வாழ்க்கையாக இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த அஷ்டம சனியிலும் இப்போ கிரகங்கள் நல்லா இருக்குங்க. அவங்க ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு நவபஞ்சம யோகம் கிடைக்கு. குரு, சுக்கிரன், சூரியனுக்கு கேது பஞ்சமஸ்தானத்தில் வருது. நல்ல அமைப்பு தான். சூரியனுக்கு கேது பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது. நவபஞ்சம யோகம். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க. பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல் எடுபடும். அது மாதிரி உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. இவ்வளோ நாள் தட்டி கழிச்சவங்களாம் இனிமேல் கடகராசினியர்களுடைய பேச்சை செவி கொடுத்து கேட்பாங்க. ஏழை சொல் அம்பலத்துக்கு வரும்னு சொன்ன மாதிரி உங்கள் பேச்சு மற்றவங்களால் மதிக்கப்படும், ஈர்க்கப்படும், பார்க்கப்படும். இந்த நவபஞ்சம யோகம் சிறப்பாக இருக்குது. கிரகங்கள் தங்களுக்குள்ள கோணம், திரியோணத்தில் வரும்போது பஞ்சம யோகத்தை கொடுக்கும். அதுபோக சனி பகவானுக்கு வேறு சுக்கிரன் கேந்திரமாக இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7, 8 கூடையவனாக இருந்தாலுமே அவர் உங்கள் ராசிக்கு 4, 11 கூடையவனுக்கு கேந்திரமாக இருந்ததுனால நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவுல ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு லாபம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள்லாம் ஈஸியாக முடியும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திர கோணத்தில் வரும்போது அந்த கிரகம் வலிமைப்படும். இப்போ நீங்கள் அஷ்டம சென்னையில் இருந்தாலுமே சனி பகவான் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா? சூரியனுக்கு சுக்கிரனுக்கு கேந்திர கோணத்தில் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த அமைப்புன்னு பட்டு பார்த்தோம்னா 4/7/2024 ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் அவர் சுக்கிரனுக்கு கோணத்தில் தான் இருப்பார். கேந்திரம் அடுத்த கோணத்தில் இருப்பார். கேந்திரம்னா 4ஆம் இடம். சனிக்கு 4ஆம் இடம் ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. அதுக்கடுத்து சனிக்கு 5ஆம் இடம் மிதுனத்துக்கு வர்றது நல்ல அமைப்பு தான். சனி பகவானுடைய கெடுபலங்களை குறைப்பார். அதாவது இப்போ அஷ்டம சனி தான் உங்களுக்கு பெரிய டார்கெட்டாக இருக்குது. கடகராசிக்கு பெரிய பிரச்சனையே அஷ்டம சனி தான். அந்த அஷ்டம சனியில் தாக்கத்தை கிரகங்கள் வெறுவாக குறைக்கின்றன. சனி பகவானு கேந்திரத்தில் இருக்கிற சுக்கிரனும் குருவும் பாதி குறைச்சிருவாங்க. அதுபோக சுக்கிரன் கோணத்தை போகும்போது கொஞ்சம் கூடுதலாக குறைப்பார். கேது வலிமை பெறுறாரு. கேது இந்த சுபகிரகங்களுக்கு கோணத்தில் வரும்போது கேது வலிமை பெறுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனியும் கேதுவும் சஷ்டாசமாக இருக்கிறாங்க. அது சனி பகவானு கேது 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு வகைக்கு நல்ல அமைப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த சனி திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதாவது இப்போதைக்கு கடகராசியில் சனி திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு சிக்கலாக இருக்கும். சனி திசை சுக்கிர புத்தி, குரு புத்தி, சூரிய புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய் உங்களுக்கு திக்பலம் அடைவார். 10ஆம் இடத்துக்கு போயிடுவார் 31ஆம் தேதிக்கு மேலே. மே 31ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகின்ற காலத்துக்கு செவ்வாய் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. சரியா நேர்களே? அதனால் கடகராசிக்கு 4/7/2024 வரைக்கும் சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 2 மாத காலத்துக்கு மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் ராசிக்கு ராஜயோகாதிபதி. அவர் 10, 11ஆம் இடத்துக்கு வர்றது கூடுதல் சிறப்பு தான். 11ஆம் இடத்துல குருமங்கல யோகத்தில் உட்காந்துருப்பார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு செஸ் இருக்குது. குடும்பத்திலையும் சரி, கடன் மனை உறவுகளும் சரி, தொழிலும் சரி பிரச்சனை இருக்க தான் செய்யுது, சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க. அடைச்சி போட்ட மாதிரி தான் இருக்கிறீங்க. சரியா? நிலைமையை போய் யார் இருக்க சொல்லன்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பூச நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது. தோஷ நிவர்த்தி இருக்குது. செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் மாற்றம் வரும். புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு மாற்றம் ஆயிடுச்சு. நல்லபடியாக ஸ்டெபிலைஸ் ஆகி போயிட்டு இருக்குது. குரு அஸ்தமன நிலையிலேருந்து வந்துட்டாருன்னா அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். 175% கஷ்டமெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. பூசத்துக்கு இருக்குங்க. பூசத்துக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 100% வெளியே வந்துட்டீங்க. அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். இருக்குது. செப்டம்பர் 2024 பின்னாடி மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு இன்னும் ரெக்கவரி ஆகலை. சரியா? மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அதை தாங்குகிற சக்தியை தான் கிரகங்கள் கொடுக்கும். ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு செஸ் இருக்க தான் செய்யுது. கவலைப்படாமல் இருங்க. வாரத்தோறும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை சிவபெருமானை கும்பிடுங்க. கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க. அதுபோக அரச மரத்தடையில் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பச்சரிசி மாவு, தூள் சக்கரை, எள்ளு கலந்த
அந்த உணவை வந்து எறும்புகளுக்கு போடுங்க. சரியா 3 கலந்து போடணும். பச்சரிசி மாவு, தூள் சர்க்கரை, எள்ளு, இது 3ஐயும் கலந்து மரத்தடியில் இருக்கிற எறும்புகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஆயிலி நட்சத்திரத்துக்கு. பூச நட்சத்திரத்தும் செய்யலாம். இது பொதுவாக எல்லாருமே செய்யலாம். சனி பகவானுடைய பிடியில் இருக்கிறவங்க பொதுவாகவே செய்யலாம். இந்நேரம் கடகராசி நேர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நேரில் இப்போ அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வைகாசி மாதம், ஆணி மாதம் திருமண மாதம் தான். நீங்கள் இந்நேரம் வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தயவு செய்து வந்து சனி பகவான் ஆதிக்கம் உள்ள நட்சத்திர ராசியில் செய்யாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்க வரவங்க வந்து அப்படி தான் கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து கடகராசியில் நீங்கள் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மகரம், கும்பம், மீனம் இந்த ராசியை தவிர்த்துருங்க. சிம்மத்தை தவிர்த்துருங்க. அதுபோல் விருச்சிகத்தையும் தவிர்த்துருங்க. விருச்சிகத்துக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு பார்வை இருக்குது. அவங்களுக்கு அர்த்தமச்சனி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவோம். விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், சிம்மம் இந்த 5 ராசியை தவிர்த்துக்கிட்டு மற்ற ராசியில் பாருங்கள். ஏன்னா ஒரே ராசியில் வந்து பெண்ணுக்கும் பையனுக்கும் வந்து அந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்கும். சரியா? இதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பார்த்துக்கோங்க. லக்கண ரீதியாக, ராசி ரீதியாக பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் பையனோட ஜாதகத்திலையும் பெண்ணோட ஜாதகத்திலையும் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது. சனி பகவான் ஆதிக்கம்னா என்ன? 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தமச்சனி, கண்டகச்சனி இந்த 4 அமைப்பில் இருக்கக்கூடாது. சரியா? இது ரொம்ப முக்கியம். நிறைய ஜோதிடர் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்க்காம திருமணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு அவங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நவபஞ்சம யோகத்துக்கு போவோம். நவபஞ்சம யோகம் நல்லா இருக்குதுங்க. கடகராசிக்கு வந்து சிறப்பாக இருக்குது. கிரக நிலை நல்லா இருக்கிறனால அடுத்த வருகின்ற காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது. இதனால் என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பலன் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து அப்படியே நடக்கும் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு வந்து சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதுனால ஆள் பார்க்க கொஞ்சம் வசீகரமாக இருப்பீங்க. கொஞ்சம் ஞாபகசக்தி நல்லா இருக்கும். மதிநுட்பமாக இருப்பீங்க. கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கும். வாக்கு சௌகரியம் இருக்கும். பணப்புலம் தாராளமாக இருக்கும். சகல வசதிகளும் இருக்கும். வீடு, வண்டி, வாகனம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். விவசாயம் சார்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தோட்டம், துறவு, பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். நண்பர்களுடைய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் பெண்களும் நல்லபடியாக இருப்பாங்க. அதுபோக ஜவுளித்துறை, ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. போர்டிங் அண்ட் லாட்சிங் வச்சுக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுக்கிறவங்க நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். டாக்டர் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். கைராசி, முகராசி கூடுதலாக பார்க்கப்படும். இந்த நவபஞ்சம யோகம் வந்து சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கும். சரியா? குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல நல்லா சிறப்பாக இருப்பீங்க. மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். எங்கேனாச்சும் பிக்னிக் போயிட்டு வருவீங்க. இன்ப சுற்றுலா போயிட்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியெல்லாம் கை கொடுக்கும். நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. திருமணம் பார்க்கும்போது சனி பகவானோட ஆதிக்கத்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண அமைப்பும் சிறப்பாக நடக்கும். நல்ல ஒரு இடத்துல வர்றதுக்கு நல்ல கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. ராசிக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. சந்திரன் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான். அடுத்து 6ஆம் இடத்துக்கு போவார். அடுத்து 7ஆம் இடத்துக்கு போவார். உங்கள் ராசியை நோக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 7-8 நாட்கள் வந்து கடகராசிக்கு வந்து சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. புரிதல் இருக்கும். அது முக்கியமான விஷயம். கடகராசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. உறவு பலப்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல வசதிகளை பெறலாம். சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மகாலட்சுமிக்கு பிடித்த ராசியில் கடகராசியும் ஒன்று தான். பொதுவாக சில தெய்வங்களுக்கு சில ராசிகளை பிடிக்கும். மகர ராசி வந்து எப்போயுமே சந்திரனோட ஆதிக்கம் உள்ள ராசி தான். அதனால் மகாலட்சுமி தாய்க்கும் வந்து கடக ராசி வந்து பிடிக்கும். ஏன்னா சுக்கிரன் 2 வீடுமே வந்து ராசிக்கு வந்து மறையாமல் இருக்கும். எந்த வீடு சுக்கிரன் வீடு வந்து எந்த ராசிக்கு மறையாமல் இருக்கோ அந்த ராசி வந்து மகாலட்சுமி பிடிக்கும். ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடம் துலாம், 11ஆம் இடம் வந்து ரிஷபம் வரும். ஸோ சுக லாபஸ்தானம் வந்து சுக்கிரன் வீடு வர்றதுனால சுக்கிரனுடைய அனுக்கிரம் எப்போயுமே வந்து கடகராசிக்கு இருக்கும். சரியா? தனிப்பட்ட முறையில் சந்திரனுக்கு சுக்கிரனை பிடிக்காது. இருந்தாலும் அந்த உறவு முறையில் வந்து நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா? அஷ்டம சென்னையில் வந்து கிரக நிலைகளில் நல்லா இருக்குது. புதனும் வந்து உங்கள் ராசிக்கு அவர் வந்து 3-12 கூடவனாக இருந்தாலுமே அவர் 10ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா? தொழிலில் நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு வேகமாக இருப்பீங்க. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புலாம் சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இளைய சகோதரன் சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகள் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் படிப்பு, மேற்கல்வி இதுக்கு வந்து செலவுகள் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர்க்க முடியாது. தாயாரோட உடல்நலத்தையும் கவனிச்சுக்கோங்க. தாயார் விஷயத்திலும் சில எதிர்பாராத செலவுகளை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு, ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 கூடியவன் ரணருண ரோகஸ்தானாபிதி நட்சத்திரத்திலும் பாக்கியஸ்தானாபிதி நட்சத்திரத்திலும் போகிறாரு. இருந்தபோதிலும் குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். சரியா? கடகராசிக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பலன் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. ரொம்ப எல்லா கிரகங்களுமே ரொம்ப நல்ல நிலைமையில் இல்லை, கெடுபடியாக இருந்தது. இப்போதைக்கு சில கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வருது. ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள் வலுக்கிறதுனால 4, 5ஆம் இடங்களும் வலுக்குது. சுகஸ்தானமும் மந்திரஸ்தானமும் லாபஸ்தானமும் கர்மஸ்தானமும் வலுக்கிறதுனால ஜகஜமான நிலைமைக்கு வர்றீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களை சுற்றி பின்னப்பட்ட வலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கப்படுகிறது. ஸோ அந்த வலையிலேருந்து வெளியே வரீங்க. எப்படி ஒரு மீனை வலைக்குள்ளே பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வலைக்குள்ளே பிடிக்கப்பட்ட மீனாக இருந்தீங்க, இப்போ வந்து இந்த வலையிலேருந்து வெளியே வரீங்க. சரியா? ஒரு ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு வருது. அந்த ஃப்ரீடத்தை வந்து கிரகங்கள் கொடுக்குது. அதை நல்லபடியாக கொண்டு போங்க. நான் சொன்ன வழிபாடையும் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் அந்த வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமச்சடி தாக்கம் இருக்க தான் செய்யும். நான் தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன். எனக்கு டைம் பத்த மாட்டேக்கு, ஜாதகம் நிறைய இருக்கிறதுனால அதையும் செக் பண்ணுறேன், சேனல்லையும் பேசுகிறேன். தசாபுத்திக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ கடகராசிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசையில் இருப்பீங்க. சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குருசியால் தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திர தசை வந்து அஷ்டம சனியில் நல்லா இருக்காது. சூரிய சந்திர தசைகள் வந்து அஷ்டம சனியில் நல்லா இருக்காது. உங்களுக்கு சந்திர தசை நடக்கும். பூச நட்சத்திரம், மயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர தசை நடக்கும். சந்திர தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறீங்க, பலதரப்பட்ட பிரச்சனையில் தான் இருக்கிறீங்க. சந்திர தசைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா சந்திர தசை 10 வருடம். சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியா? செவ்வாய் தசை நடக்கும்போது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டம சனிக்கும் செவ்வாய் தசைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர தசை வந்து கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். ஓகே, தசாநாதர்களும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? தசாநாதர்கள் வந்து ஜனன லக்கண ரீதியாக 6, 8 12 மறையாமல் லக்கண தொடர்பில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அது தனி டாப்பிக்கு, அதுக்கு நான் தனியாக போடுறேன். இது கோச்சார பலன்கள். கோச்சாரத்தில் இருக்கிற பலன்களை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நவபஞ்சம யோகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு 4/7/2024 வரைக்கும், ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம் வந்து உங்களுக்கு வசப்படும். அடுத்து சூரியன் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலும் பரவாயில்ல. வீடு கொடுத்தவன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருப்பார், புதனும். அதனால் 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நல்லா இப்போ கொடுப்பாரு. இன்னும் அந்நேரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கும், கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். சரியா? ஏன்னா சூரியன் 2 கூடவன்னா 12ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அலைஞ்சு தெரிஞ்சாலும் காசை கொடுத்துருவார். காசு தானே முக்கியம். இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாமல் போகும். அதுபோல் கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல ஓரளவு சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. அதனால் 3ஆம் இடத்துல கேது நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்கும். சாஸ்திரம் விஞ்ஞானம் படித்தவர்கள், சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஓரளவு அறிவுபூர்வமாக இருப்பீங்க. நல்ல இயல்புகள் இருக்கும். கோப குணமும் சில பேருக்கு இருக்கும். கோபத்தை தவிர்த்துருங்க. கோபம் இல்லாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கோபம் இல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. சரியா? பண வசதி இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் ஒரு தன்னிறைவு இருக்கும். அதேமாதிரி சொந்த பந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தத்தில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவனும் இருப்பானுங்க. அவங்கள ஆளை பிரித்து பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது என்ன சொல்லுவாங்க, கல்லும் பால் போல தான் இருக்கும், பாலும் கல் போல தான் இருக்கும். நிறத்தால் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் குணத்தால் மாறுபட்டு இருக்கும். அதை பகுத்தாய்ந்து பிரித்து பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளோட கடமை. அதேமாதிரி எதிர்ப்பவர்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்ப்பும் இருக்காது. எதிர்ப்பவர்கள்லாம் நிர்மூலமாகிடுவாங்க. அதெல்லாம் கேது வந்து சிறப்பாக செய்வார் 3ஆம் இடத்துல இருந்து. சில பேருக்கு காது சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும், செவி நோய் இருக்கும். அதனால் அப்படி இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்குதுங்க. கடகராசிக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுபோக ஜனநாயகம் செக் பண்ணுற அணுகுங்க. குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். அந்த சலுகை எப்போயுமே கடகராசிக்கு உண்டு. நன்றி நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.